அதே நேரத்துல இபிஎஸ் அவர்கள் ஒரு ஆலோசனை நடத்துகிறார். இரண்டு பக்கமும் வெவ்வேறு இடங்கள் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனையில சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட இல்லத்துல இந்த ஆலோசனை ஒரு நடைபெறுகிறது. அதில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கே.சி. கருப்பணன், தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. அதே போன்று 36 எம்எல்ஏக்களுடன் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆலோசனை நடத்துகிறார்கள். இந்த இரண்டு ஆலோசனைகளுக்கு என்ன அர்த்தம் என்பதை அதிமுகவினர் இதுவரை வாய் திறக்கவில்லை. அதிமுக ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகாகவும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இது ஒன்றை பார்க்க முடிகிறது. தலைமை ஏற்றிருப்பதற்காக முதலாக 2016 தேர்தலுக்கு பிறகாக அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு காலகட்டங்களான போராட்டத்துக்கு பிறகு தங்களுடைய தலைமையை நிலைநிறுத்தி இரட்டை தலைமை என்ற நிலைக்கு வந்திருந்தது. இரட்டை தலைமை என்ற நிலையில தான் 2019 தேர்தல், 2020 சட்டமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொண்டார்கள். 2021 தேர்தலுக்கு பிறகாக அதிமுக ஒற்றை தலைமை நோக்கி நகர்ந்து அதிமுகவுடைய தலைவராக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு 2024 சட்டமன்ற தேர்தல் சந்தித்தார்கள். 2024 சட்டமன்ற தேர்தல் சந்தித்து அதில் தோல்வி தெளிவிக்கக்கூடிய சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 2020 கிடைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற எண்ணிக்கையை விட குறைவான எண்ணிக்கையில் தான் சட்டமன்ற கிடைத்திருக்கிறார்கள். அதிமுக 3வது இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. 2வது இடத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்து எதிர்கட்சி என்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் கட்சியாக உருவாகி இருக்கிறது. இந்த சூழல்ல அதிமுகவினர் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்கக்கூடிய சூழல் இந்த முறை நிச்சயம் ஆளுங்கட்சியாக வருவோம் என்ற நம்பிக்கையில் தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்காக அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் பலர் கட்சியின் சார்பாக பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி மனிதராக 234 தொகுதிகளுக்கும் பரப்புரை செய்திருக்கிறார். தேர்தலுக்கு அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை மேற்கொண்டார். திமுக எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை மேற்கொண்டார். அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்பாக எந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்கவில்லை. ஆனால் அவர் மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டாம், அதே நேரத்துல தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் அமைத்து கொண்டு வந்த மக்களோட திட்டங்களை நினைத்து பார்த்து தங்களுக்கு அந்த பலனை வழங்க வேண்டும் என்று நேரடியாக கேட்டிருந்தார். அதுவும் குறிப்பாக இளம் வயது இளைஞர்களை பார்த்து தம்பிகளா உங்களெல்லாம் பாஸ் ஆக்கிறது நாங்கப்பா, படிக்கிறது நாங்கப்பா, உங்களுடைய பலன்களை வேறு எடுத்து கொடுத்து விடாதீங்கள் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். பரப்புரையில் இவ்வாறு அவர் சுழன்று வந்த இந்த சூழல்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் அதிமுகவுடைய தலைமை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுக மாவட்டத்திலாக இருக்கக்கூடிய சண்முகம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர் தனியாக ஒரு ஆலோசனை நடத்துகிறார் என்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரிய சந்தேகத்தையும் மீண்டும் ஒரு அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு தலைவராக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு பல்வேறு மாற்றங்கள் கட்சியோட விதிகள் செய்யப்பட்டிருக்கு. அதன் குறிப்பாக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடியவர் அவருக்கு முன்மொழியக்கூடியவர்களுடைய விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. மாவட்ட செயலாளருக்கு முன்மொழிய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்த மாற்றமெல்லாம் அதிமுகவுடைய உட்கட்சி விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பிறகு தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான போட்டியிடுவதற்கான சின்னம் வழங்கப்பட்டது. அதிமுக எதிரான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருந்தன. அதிமுகவுடைய பொதுச் செயலராக இபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார். அதிமுக அவருடைய தலைமையில கடந்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் செயலாற்றிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளாக குரல் கொடுத்திருக்கிறார். இந்த சூழல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற நிலையில் அவர் தற்போதுடன் தொடரக்கூடிய நிலையில் அவருக்கு ஆலோசனைக்கு மறுமுனையில சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு ஆலோசனை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியாக அதிமுகவினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய இருபெரும் தலைவர்கள் இருந்தக்கூடிய காலங்களிலும் அதற்கு பிறகாகவும் சரி தொடர்ந்து அதிமுக ஒரு அணியில் இயங்கிய நிலையில அதற்கு பிறகாக பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் ஒற்றை தலைமை நிலைக்கு அதிமுக வந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு தேர்தல் மறுதேர்தல் என்று ஒரு தேர்தல்களுடைய தோல்விக்கு பிறகு அதிமுகவுக்குள் சலசலப்பு ஏற்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சியாக அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது எதற்கான ஆலோசனை என்பது குறித்து இதுவரை யாரும் வாய் திறக்கவில்லை. சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரையிலும் அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மாவட்டங்களில் சில இடங்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார். அதே போன்று எஸ். வேலுமணி அவர்கள் அவருடைய மாவட்டமான கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அவர் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். மீதி தொகுதிகளில் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற தவறியிருக்கிறார்கள். அது குறிப்பாக அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்தில் பல்வேறு இடங்கள்ல அவர்கள் தோல்வி தழுவியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூரில் எஸ். வேலுமணி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அந்த மக்கள் தங்கள் மீது
அதீத அன்பு வைத்திருக்கிறார். அதிமுக கோட்டை என்றெல்லாம் அவர்கள் சொல்லி வந்ததை நாம் பார்த்தோம். அப்படியான சூழல்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்ல ஒரு தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றி பெற்றது. அதுவும் எஸ்பியில் மட்டும்தான் வெற்றி பெற்றார். மற்ற இடங்கள்ல தோல்வி கண்டிருந்தார்கள். அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்தார்கள். 6 இடங்களை பதிவு செய்தார்கள். 3 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றிருந்தது. அதுவும் திமுகவுடைய அதிமுக கோட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அதை மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக திமுக கரூரில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூருக்கு போட்டியிடுவதற்கு மாற்றி அங்கு அவரை போட்டியிட வைத்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.